2020 ஆரம்பத்தில் கோவிட் லாக்டவுனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்மளுடைய எக்ஸ் எம்எல்ஏ கொளத்தூரினுடைய எக்ஸ் எம்எல்ஏவான மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். 2011 திமுக ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை வெறும் 1,00,000 கோடி தான். அந்த ஆட்சியே ஒரு கேவலமான ஆட்சி. அந்த 2006 to 11 கரண்ட்டு பிரச்சனை அதெல்லாம் இன்றைக்கும் நம்ம மறக்க முடியாது. 65 வருஷமாக இதான் நிலைமை. எப்படி நாங்கள் வெறும் 1,00,000 கோடி தான் நாங்கள் அங்கே தான் வச்சுருந்தோம். ஆனால் அதிமுக 10 வருஷம் ஆட்சி பண்ணி 3 மடங்கு அதை ஏற்றி விட்டாங்க. 4.6 lakhஸாக இப்போ நிற்கிது அந்த கடன். நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையில் 57,000 ரூபாய் கடன் சுமை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே நாட்டு மேலே அவ்வளோ பற்று கொண்டு தமிழ்நாட்டு மேலே ஒரு அக்கறை, எங்கள் மக்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ கடன் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட இதே எக்ஸ் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு இவர் என்ன சொல்லுவார்? இவங்க ஆட்சி பண்ண 5 வருஷத்தில் 5 லட்சம் கடனை 10 லட்சம் கோடியாக இன்றைக்கி மாற்றி விட்ருக்காங்க. 10 லட்சம் கோடி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது 13 லட்சம் அப்படின்ற ஒரு வெடிகுண்டு விஜயனுடைய அரசு வெளியிட்ட அந்த ஒயிட் பேப்பரில் 13 லட்சம் கோடி. பாருங்கள், 13 லட்சம் கோடினோட மைக்கெல்லாம் அப்படியே ஆடுது. ஓகே, 13 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. இதே எக்ஸ்எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக ஆட்சி பண்ணோம் அப்படி தானே இவர் ஒரு ட்வீட் போட்டார். விஜய் பதவியேற்ற உடனே நான் ஒரு ஒயிட் பேப்பர் விடுறேன் அப்படின்னு இவர் சொன்னாரா? அதுக்கு மதியமே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம எக்ஸ்எம்எல்ஏ மு.க. ஸ்டாலினுடைய பேஜில் இருந்து ஜென்சி லாங்குவேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதெல்லாம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி இந்த ஒயிட் பேப்பரில் உள்ள மிக முக்கியமான பல பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயிட் பேப்பர் மொத்தம் 110 பக்கம். நேற்று மண்டே முழு நாளும் உட்காந்து இந்த பேப்பரை படித்தா பல இடங்களில் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு நம்ம வந்து உட்காரணும். அப்படித்தான் பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. இப்படியெல்லாம் இவங்க கொள்ளையடிப்பாங்களா? இப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் திருடுவாங்களா? திட்டமிட்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக் கரப்ஷன். இந்த பேப்பரில் பல இடங்களில் சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இந்த பேப்பர் நான் உங்களுக்கு கீழே போட்டு வைக்கிறேன், நீங்களும் தேடி பாருங்கள். எக்கானமிக்ஸ் படித்தவங்க படிக்காதவங்க அரசு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இதுவரைக்கும் தெரியாதவங்க எல்லாருமே இந்த ஒரு பேப்பரை நீங்கள் படிக்கணும். இந்த பேப்பரை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. புரியாதவங்க என்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதில் ஒரு சில டவுட்ஸை நானும் கிளியர் பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோவும் நான் பண்ணுறேன் டு கிளாரிஃபை இது எப்படி ஒர்க் ஆகுது. இவங்க நிறைய டேர்ம்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப இட்ஸ் நாட் டூ டெக்னிக்கல், பட் ஸ்டில் எக்கனாமிக்ஸில் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் படிங்க, படிச்சுட்டு உங்கள் டவுட்ஸை நீங்கள் கீழே கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம போகலாமா? முதல்ல டெட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.13 lakh crore இருந்த கடன் 2021 இன்றைக்கி 10 லட்சம் கோடி. ஓகே, இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 4.87 lakh crore அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ்எம்எல்ஏ பேசினார் இல்லையா மு.க. ஸ்டாலின், 1 லட்சம் கோடி 3 மடங்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார்ல. அப்போது இங்கே நம்ம அடிக்கடி பார்த்த மாதிரி பேஸ் முக்கியம். 1 லட்சம் கோடி 3 மடங்கு ஏறினா இன் மேட்டர் ஆஃப் 10 years அது ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் கிடையாது தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் 5 லட்சம் கோடி இது 10 லட்சம் கோடியாக மாறுதுன்னா அந்த பேஸ் ரொம்ப அதிகம். 5 லட்சம் கோடின்றதே அதிகம். இந்த 5 lakhஸை நீங்கள் 10 lakhஸாக மாற்றி விட்ருக்கீங்க. அப்போது பேஸே அதிகம். இந்த பேஸ்லேருந்து நீங்கள் டபுள் பண்ணுறப்போ நம்பர் ரொம்ப அதிகம் இல்லையா? இன் மேட்டர் ஆஃப் 5 yearsல. இந்த பேப்பரில் ஒரு வரி முக்கியம். The state now spends more servicing past borrowings than building assets for the future. கடந்த காலங்களில் வாங்கின கடனுக்கான வட்டி கட்டி அந்த கடனை மேனேஜ் பண்ணுற சர்வீசிங் தி பாஸ்ட் borrowings. கடந்த கடன்களை நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்? வட்டி கட்டலாமா, இல்லை இன்னும் இந்த வட்டி மட்டுமே நம்ம பேசலாம். வட்டி கட்டுறோம், வட்டி கட்டுறதுக்கான காசு எங்கேருந்து வரும்னா கடன் வாங்கி வரும். இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா எங்கேயாவது? முதல் கூட கட்டலை, முதல் கட்டுறதுக்கே கடன் வாங்கினா அது ஒரு தவறு. ஓகே, நீங்கள் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க வெளியே, அதுவே தப்பு. இவன் வட்டி கட்டுறதுக்கு இவன் கடன் வாங்கிட்டு இருக்கான் திமுககாரன். இது என்ன மாதிரி ஒரு ஆட்சி அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அது இந்த எக்ஸ்எம்எல்ஏக்கு தெரியுமா? மு.க. ஸ்டாலின் அப்படின்ற இந்த எக்ஸ்எம்எல்ஏக்கு தெரியுமா? இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரலாம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டுமே இவங்க 41,564 crore இவங்க கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இது 67,000 கோடி, 67,050 கோடி ரூபாய் வெறும் வட்டி மட்டுமே நம்ம கட்டுறோம். இது ரெவன்யூவில் எவ்வளோ?
வருமானம் வருது இல்லையா, இந்த வருமானத்தில் 22.8% நம்மளுடைய மொத்த ரெவென்யூவில் 23% இந்த வட்டிக்கு மட்டும் போகுது. இதில் ஸ்டேட் ரெவென்யூ, மாநிலத்தில் ஸ்டேட் மட்டும் சம்பாதிக்கிற பணத்தில் 34.8% ரெவென்யூ, அதாவது 35% ரெவென்யூ வட்டிக்கு மட்டும் போயிட்டுருக்கு. இது ஒரு பெரிய ட்ராஜடி. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட் எதிர்காலத்தை கட்டணும். எதிர்காலத்தில் நம்மளுடைய ஸ்டேட்டை நம்ம பெட்டராக கொண்டு வரணும். மாநிலத்தினுடைய எதிர்காலம், மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு, மாநிலத்தினுடைய லாங் டைம் ஸ்கோப். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத விட எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள்லாம் என்ன, நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸை நம்ம வளர்க்குறோம், நம்ம மக்களை நம்ம எப்படி நம்ம தயார்படுத்துகிறோம், இந்த மாதிரி எதிர்காலத்தை கட்ட வேண்டிய ஒரு அரசு கடந்த காலத்தில் வாங்கிய கடனுக்கான வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பாஸ்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ கோடி நம்ம ஊரில் ரெவென்யூ வந்தாலுமே அந்த ரெவென்யூ நம்மளுடைய எதிர்காலத்துக்கான எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் இது பயன்படலை. மாறாக இவனுங்க அடித்த கொள்ளை, இவனுங்க அடித்த திருட்டு, இந்த திருட்டு மூலமாக நாம் இழந்த அந்த இழப்புக்கான இழப்பீட்டை நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து ரெவென்யூ டெஃபிசிட். இது என்னென்னா, நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் ரெவென்யூ ஜென்ரேட்டே ஆகலை. வருமானமே இல்லாமல் இங்கே செலவு நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அப்படின்னா, ரெவென்யூ டெஃபிசிட் 46,538 crore இருந்தது, இப்போது 78,324 crore இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இது ஸ்டேட்டினுடைய அளவுலேயே நம்மளுடைய மாநிலத்தின் மிக அதிக அளவு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக, அதே மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றில் முதன்முறையாக ரெவென்யூ டெஃபிசிட் இந்த அளவுக்கு போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இவங்க பேசுவாங்கல்ல, நம்ம திராவிட மாடல் இந்தியாவிலேயே நம்ம முன்னோடியாக இருக்கோம், இந்தியாவுக்கே உலகத்துக்கே நாங்கள் முன்னோடின்னு இந்த கும்பல்லாம் பேசிகிட்டு இருப்பான் இல்லையா. இது எதில் இவங்க முன்னோடினா, கடன் வாங்குறது மட்டும் இல்லாமல் அன்றாட செலவுக்கு, மாநிலத்தை அன்றாடம் நடத்துவதற்கு தேவையான பணத்தை இவன் கடன் வாங்கிட்டு இருக்கான். ஒரு டேம் கட்டுறதுக்கு, இல்லை ஒரு பாலம் கட்ட, இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்ட, இல்லை பள்ளிக்கூடத்தை நாங்கள் அப்கிரேட் பண்ண நீங்கள் பாரோ பண்ணால் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு பாரோயிங். ஆனால் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு, எவ்ரிடே அரசாங்கத்தை நடத்த அன்றைக்கு தேதிக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அரசாங்கத்தை நடத்துவதற்கான ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கு நீங்கள் பாரோ பண்ணிங்கன்னா இது ஹெல்த்தியான ஒரு எக்கானமி கிடையாது. மாறாக இது ஒரு நோய். நான் உங்களுக்கு புரிகிற மொழியில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆல்டோ கார் வச்சுருக்கீங்க. ஆல்டோ கார் நீங்கள் மேரேஜ் பண்ணி அந்த புதுசில் நீங்கள் வச்சுருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு குழந்தைகள் பிறந்து நீங்கள் க்ரோ ஆகுறப்போ உங்களுக்கு லக்ஸுரியாக கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஆல்டோ வேணாங்க, நான் ஆல்டோவை கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்லாவியா வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆல்டோ ஒரு டப்பா மாதிரி இருக்கும், ஸ்லாவியா கொஞ்சம் லக்ஸுரி செடான், கொஞ்சம் நீளமாக இருக்கும், உள்ள நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஸ்லாவியா நியர்லி 20 lakhs இன்னைக்கு ப்ரைஸ் நான் சொல்கிறேன். அப்போது இது ஒரு அப்கிரேட். என்னுடைய குடும்பம் க்ரோ ஆகிறப்போ எனக்கு கொஞ்சம் லக்ஸுரி தேவை, நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறேன். இந்த அப்கிரேடுக்காக நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஸ்லாவியா நீங்கள் வாங்குறீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பாரோயிங். ஆனால் இப்போ ஆல்டோ கார் வச்சுருக்கீங்க, ஆல்டோ காருக்கு பெட்ரோல் போட உங்ககிட்ட காசு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், கடன் வாங்கு. இருக்கிறது ஒரு ஓட்டக்காரு, இந்த ஓட்டக்காருக்கு பெட்ரோல் போட உங்ககிட்ட காசு இல்லை, உங்ககிட்ட சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடன் வாங்குறீங்க. இது ஒரு கேவலமான, அந்த குடும்பத்தை நாசம் செய்து மொத்தமாக காலி பண்ணுற ஒரு பாரோவிங். இந்த பாரோவிங் தான் நம்ம ஊரில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்கிரேடே பண்ணல, லைஃப் கொஞ்சமாவது முன்னேறணும்ல, முன்னேறதுக்கான எந்த வழியுமே செய்யாமல் அன்றாடம் அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு திமுக அரசு கடன் வாங்கியிருக்காங்க. கடன் அதிகரிச்சிருக்கு ஃப்ரம் 46 to 78. திமுக மேலே வைக்கப்படுற மூன்றாவது மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு அரசாங்கத்தை எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணணுன்னா முதல்ல டேக்ஸ் வேணும். இவங்க டாக்ஸேஷன்லேயே நிறையா குளறுபடிகள் பண்ணியிருக்காங்க. வரி வசூல் பண்ணுறதுலையே கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 51,000 கோடி ரூபாய் வரலை, வரி வருவாய் வரலை. நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க, வரி வசூல் பண்ணுறதுக்கு தான் அரசு இதில் எக்ஸ்பர்ட் இல்லையா, எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட வரியை பிடுங்கிடுவாங்களே, எப்படி இது வராமல் போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். இது எனக்குமே ஃபஸ்ட்டு குழப்பமாக இருந்துச்சு. இது எப்படி, நீங்கள் ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அதில் ஒரு டேக்ஸை போடுறாங்க. நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்னு ஒன்று வரும். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு நெஞ்சு வலிக்கும். எப்படா அப்படியே நம்மளுடைய சம்பளத்திலேருந்து ஒரு பெரிய கட்டு அப்படியே இங்கே போகும். அதை பார்க்குறப்போ மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி டேக்ஸை சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் பிடுங்குற ஒரு அரசு 51,000 crore எப்படி மிஸ் ஆச்சு, அதுவும் 3 ஆண்டுகளில். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இல்லையா. இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, இந்த பேப்பரில் 10 இடங்களில் லீக்கேஜ் அண்ட் கரப்ஷன் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். 10 இடங்களில்.
அப்போ லீக்கேஜ்னா என்ன? உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட்னு வைங்களேன். இது போன மாதம். ஆனால் இந்த மாதம் 1 கோடியே 20 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குதுன்னா இது 20% அதிகம் போன மாதத்தை விட. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 8 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சிச்சுன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க பிஸ்னஸ் நடந்திருக்கு ஆனால் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஒன்று அந்த பணத்தை திருடி இருக்கலாம், இல்லை இன்னொன்று உங்கள் எம்ப்ளாயீஸ் இவங்க பணத்தை எடுத்துருக்கலாம், இல்லைனா இன்வாய்ஸ் ஃபேக்காக இன்வாய்ஸ் போட்டு பணத்தை உறிஞ்சிருக்கலாம், இல்லைனா பேட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம். பல காரணங்கள் இருக்குமா? ஆனால் இந்த பேப்பரில் லீக்கேஜ்னு போட்டிருக்காங்க. லீக்கேஜுக்கான காரணமாக இவங்க கரப்ஷனை இவங்க சென்ட்ரல் பாயிண்ட்டாக இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே லீக்கேஜ் அப்படின்ற ஒரு முக்கியமான வார்த்தை உள்ளே வருது. லீக்கேஜ்னால் என்னென்னா, அரசாங்கத்தினுடைய ட்ரெஷரிக்கு, அரசாங்கத்தினுடைய கஜானாக்கு போக வேண்டிய பணம் அங்கே போகலை. ஆனால் இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 100 ரூபாய் அரசாங்கத்துக்கு ஒரு பிஸ்னஸ் தரணும்னா இந்த அதிகாரி இவர் என்ன பண்ணியிருப்பார்னா 20 ரூபீஸை வந்து இவர் எடுத்துட்டு அந்த 80 ரூபாயை மட்டும் இவர் கணக்கு காமிச்சிருப்பார். அப்போ இந்த 20 அரசாங்கத்தினுடைய கணக்கே வரல, டைரெக்டாக இங்கே உள்ள திருட்டு பசங்க பாக்கெட்டில் இது போயிருச்சு. ஆனால் கரப்ஷன் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது, இதுவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீக்கான ஆடிட்டிங் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கலாம். 100 ரூபாய் அந்த பிஸ்னஸ் கொடுக்கணும், ஆனால் இவங்க ஒழுங்காக ஆடிட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுவாங்க, 60 ரூபாய் அப்படின்னு சொல்லி இவங்க ஆடிட்டில் காட்டுவாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு 40 ரூபாய் லாஸ். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் லீக்கேஜுக்கான காரணங்கள். ஆனால் இந்த பேப்பரில் மையமாக பேசுகிற விஷயம் என்னென்னா, கரப்ஷன், சிஸ்டமேட்டிக் கரப்ஷன். ஜிஎஸ்டியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி அளவு எவ்வளோனா 35.29 லட்சம் கோடி. கர்நாடகா அண்ட் குஜராத் இந்த 2 ஸ்டேட்ஸை விட நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகம், உள் மாநில உற்பத்தி அதிகம். ஆனால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற ஜிஎஸ்டி எவ்வளோ, 72,000. கர்நாடகா 87,000 வாங்குறாங்க, குஜராத்தில் 80,823, நியர்லி 81,000 இவங்க வாங்குறாங்க. பட் நம்ம இவங்களோட அதிகமாக நம்ம உற்பத்தி செஞ்சாலுமே இங்கே டாக்ஸேஷன் கம்மியாக இருக்குது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும். அடுத்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். எவ்வளோனா 53.6% ஆஃப் எக்கானமி நம்ம ஊரில். அப்போ பாதிக்கும் மேலே நம்மளுடைய வருமானம் எங்கேருந்து வருதுன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஆனால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம வாங்குகிற ஜிஎஸ்டி எவ்வளோனா 37.8%. அது எப்படிங்க, பாதிக்கும் மேலே நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் வாங்குகிற வரின்றது ரொம்ப கம்மி. அப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய மணி லீக்கேஜ் இருக்குது. பணம் இங்கே ஒழுங்காக வந்து சேர்றது இல்லை, எங்கேயோ ஒரு பெரிய ஓட்டை ஒன்று போட்டு எவனோ உறிஞ்சிட்டு இருக்கான். அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி வரேன். இந்த ஒரு பேராகிராஃபை படிக்கும்போது, எக்ஸைஸ் பற்றி படிக்கும்போது எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு ஒரு இடத்துல. ஏன்னா இவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, எ parallel system of revenue collection that did not accrue into the state treasury. இங்கே ஒரு பேரலாக ஒருத்தன் பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான், ட்ரெஷரிக்கு பணம் போகணும், ஆனால் இங்கே இன்னொரு குரூப்பு பணத்தை வந்து உறிஞ்சிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு பேரலாக. ஆனால் இந்த பணம் வருவாய் பிரச்சனை கிடையாது, பணம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பணம் அரசாங்கத்துக்கிட்ட போகாமல் பேரலாக இன்னொருத்தன் பணத்தை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பாயிண்ட். இது ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை படிக்கும்போது எனக்கு இதை நான் திருப்பி படிக்கிறேன், இவங்க சொல்கிற காரணம் சரிதானா அப்படி சொல்லி தேடி பார்த்தா ஆமாம். அப்போ இந்த எக்ஸைஸ் டியூட்டி இது எங்கேருந்து முக்கியமாக வரும்னா, நம்ம டாஸ்மாகில் கரப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டோம், எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாய், ஆனால் உள்ள இதோட மோசமான ஸ்கீம்ஸ்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், எப்போவுமே அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் போகிறப்போ அங்கு கொள்ளையடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியை விட கொள்ளையடிப்பதில் கை தேர்ந்தவர்களான அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா, அதுவும் திமுக கொடுத்தோன்னு வைங்களேன், மொத்தமாக வலிச்சிட்டு போயிடுவான். இப்போ நான் டாஸ்மாகில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போது டாஸ்மாகை ஆப்ரேட் பண்ணுற அந்த ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப பிஸியான, முக்கியமாக பெரிய நகரங்களில் உள்ள ரொம்ப பிஸியான ஏரியாவில் இவங்க கடை வச்சுருந்தாங்கன்னா அங்கே வழக்கத்திற்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குமா? அப்போது நீங்கள் கடை வைக்கணும்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஆளும் வர்க்கம் காசு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், காசை அங்கே பம்ப் பண்ணுவானா? இந்த பணம் எதுவுமே லைசன்ஸ் ஃபீஸ் கிடையாது, இது டேக்ஸ் கிடையாது, இது அரசாங்கத்தினுடைய அக்கௌண்ட்டில் முதல்ல ஏறாது, இது ப்ரைவேட் பாக்கெட்டுக்கு போகும். அப்போது லஞ்சம், இந்த லஞ்சத்தினால ப்ராஃபிட் ஆகுறது யார்? அதை அந்த ஷாப்பை ஆப்ரேட் பண்ணுறவன் ப்ளஸ் அரசாங்கத்தினுடைய இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம். ஆனால் அரசாங்கத்துக்கு இந்த பணம் வரல. ஆனால் இது யாருக்கு போயிருக்கணும்? அரசாங்கத்துக்கு போயிருக்கணும். ஆனால் இவங்க ஒரு சில லாபத்துக்காக கடை வைக்க அனுமதிச்சு இவனுக்கு ஃபேவரபுளாக எல்லாம் பண்ணி கொடுத்து இவன் பாக்கெட்டில் வாங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சாராய ஆலை, இங்கே நிறைய ஊழல்லாம் உண்டு. முக்கியமாக இங்கே கான்ட்ராக்ட்
நீங்கள் கொடுக்கணும், லைசன்ஸ் கொடுக்கணும், அப்ரூவ் பண்ணணும். இந்த எல்லாத்துக்குமான பணம் எல்லாம் ப்ரைவேட்டாக எவனோ உறிஞ்சிட்டு இருக்கான். கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக வர்ற பணம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் பக்கவாட்டில் பக்கத்தில் இருந்து அப்படி ஸ்டாப் போட்டு ஒரு குரூப்பு உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கான். இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த ரிப்போர்ட்டிங் 10,000 கேஸ் விற்றுருக்குன்னா இவன் 8,000 கேஸுன்னு சொல்லி எழுதுவான். டேக்ஸு அந்த 8,000 கேஸுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் வாங்கியிருப்பீங்க. அப்போ இந்த 2,000 கேஸ் காணாமல் போயிடுச்சு. அப்போ இந்த பேப்பரில் எக்ஸைஸ் டியூட்டி பற்றி பேசும்போது டியூட்டி கம்மியாக வருது, வருமானம் அதிகமாக இல்லை அப்படின்னு எங்கேயுமே இல்லை. மாறாக இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு, பணம் வந்துட்டு இருக்கு, பணப்புழக்கம் இருக்குது. ஆனால் இந்த பணம் எதுவுமே அரசாங்கத்தினுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகிறது இல்லை. போகுது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போகுது. அதில் பெரும்பாலான அமௌண்ட்டு போகிற வழியிலேயே ஒருத்தன் ஓட்டையை போட்டு லீக் பண்ணிடுறான். அவன் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடுத்து முக்கியமாக நம்ம கடன் இவங்க எப்படி காமிச்சாங்கன்னா 10 லட்சம் கோடி. ஆனால் 10 லட்சம் கோடி கிடையாது, 13 லட்சம் கோடி. எப்படி அந்த 3 லட்சம் கோடி எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிஎஸ்யூ பொதுத்துறை நிறுவனங்களில், அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் நிறைய கேரண்டி கொடுத்து வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், இபி கம்பெனி, ஓகேவா? அதுக்கப்புறம் பஸ்ஸு, டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு போக்குவரத்து துறை. ஓகே, நம்ம இந்த 2 எடுத்துக்கலாமா? இந்த 2 துறையுமே அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகிற நிறுவனங்கள். ஓகே, அரசு நடத்துகிற நிறுவனங்கள். இப்போ இந்த நிறுவனம் லாஸ்ட்டில் ஓடிச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்க. யாருக்கு? இந்த 2 அமைப்புக்கும் கடனை வாங்கிட்டு அங்கே ஒரு கேரண்டி, ஒருவேளை இந்த 2 பேரும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் இவங்களுக்கு கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட அரசாங்கம் ஒரு உறுதி கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த 2மே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த 2மே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இவங்க லாஸ் இன்கார் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு நஷ்டமாச்சுன்னா அந்த நஷ்டம் யாருக்கு போகும்னா அரசுக்கு தான் போகும். ஆனால் அரசு இந்த கடனை யார் பேரில் எழுதுறாங்கன்னா, இந்த டான்ஜெட்கோ பேரில், இந்த ஒரு நிறுவனம் இவங்க வாங்கின மாதிரி கடனை காமிச்சிட்டு, ஆனால் கடன் கட்டுறது யார்? அரசு. இந்த கேரண்டி மட்டுமே 1.79 லட்சம் கோடி வாங்கி வச்சுருக்கானுங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு லோன் வாங்குறீங்க, கல்வி கடன் வாங்குறீங்க, இந்த பொண்ணு படிக்குது. நீங்கள் அந்த கடனை அந்த பொண்ணு பேரில் நீங்கள் வாங்கினாலுமே நாளைக்கு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி இவங்க போயிட்டான்னு வைங்களேன், மேரேஜ் பண்ணி இவங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா, இல்லை இவங்களால லோன் கட்ட முடியல அப்படின்னா யார் கட்டுவா? அப்பா தான் கட்டுவார். ஆனால் பேப்பரில் இது யார் பேரில் இருக்கும்? அந்த பொண்ணு பேரில். உங்களுடைய பிள்ளை தான். ஆனால் உங்களுடைய பிள்ளை அந்த கடனை கட்ட முடியல, இல்லை என்னால் முடியல, நான் மேரேஜ் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னா யார் கட்டுவா? நான் தான் கட்டுவேன். அப்போது இவங்க ரொம்ப திறமையாக அந்த கடனை வந்து இவங்க ரொம்ப அழகாக மறைச்சி வைக்கிறாங்க. எப்படி மறைச்சி வைக்கிறாங்க? கடன் வந்து என் கடன் இல்லைங்க, அது என் பிள்ளையோட கடன். பிள்ளை கடனாலும் அது உன் கடன் தாண்டா. டான்ஜெட்கோ ஒரு தனியார் நிறுவனம் அல்ல, இது அரசு நடத்துகிற ஒரு கம்பெனி. அப்போ அரசு நடத்துகிற கம்பெனியில் நீங்கள் ஒரு லோன் வாங்கினீங்கன்னா, லோன் வாங்கியாச்சு, லோனையும் வாங்கி கையெழுத்து போட்டாச்சு. ஒருவேளை இவங்க லாஸ் பண்ணாங்கன்னா அந்த லாஸ் அரசுக்கு தான் வரும். அரசாங்கத்துக்குன்னா இவங்க எப்படி மரத்தை காய்ச்சி திமுகவினுடைய கொல்லைப்புறத்துலையா இங்கே பணம் காய்க்குது, நம்மக்கிட்ட தான் பிடுங்குவான். அப்போ இவங்க பட்ஜெட் போட்டு ஃப்ரீபீஸ்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணி 10 லட்சம் கோடியாக கடனை மாற்றி விட்டாச்சு. ஆனால் பிஎஸ்யூவில் மட்டுமே 3 லட்சம் கோடி உள்ள ட்ராப்பில் இருக்குது. ஆனால் இதை வெளியே சொல்லலை, இது அழகாக இப்படி உள்ளே பொதிஞ்சு வச்சாச்சு, உள்ளே நல்லா ஒழிச்சு வச்சிட்டான். ஆனால் இதுவும் கடன் தான், இதுவும் நம்ம கடன் தான். அடுத்து 5வதாக டிஎன்இபியை நம்ம ஒரு பிளாக் ஹோல்னு சொல்லலாம், ஒரு கருந்துளை. உள்ளே வந்து பணம் போய்கிட்டே இருக்குது, பணத்தை அப்படியே உறிஞ்சிற ஒரு அமைப்பாக இருக்குது, ப்ராஃபிட்டே இல்லை. டெட்டு மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.47 lakh crore இருக்குது. அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்இபிக்கு கொடுத்த பணம் இவங்களை சப்போர்ட் பண்ணி ஒடிஞ்சு போய் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு அரசு கொடுத்த பணம் எவ்வளோனா 1.45 lakh crore கொடுத்துருக்காங்க இந்த மேட்டர் ஆஃப் 5 yearsல. இதில் இன்னொரு காமெடி ஒன்று உண்டு. பேஜ் நம்பர் 91ல் ஓகே இவ்வளோ கோடி அரசு கொடுத்தாச்சு, மேலே பாருங்கள் 1,45,185 கோடி ரூபாய் டிஎன்இபியை சப்போர்ட் பண்ண அரசு கொடுத்துருக்காங்க இந்த மேட்டர் ஆஃப் 5 years. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபர்தர் காம்பவுண்டட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர்டர் ஆன் ரெகுலேட்டரி அசெட்ஸ். இந்த ரெகுலேட்டரி அசெட்ஸ் அப்படின்ற வார்த்தை படிக்கும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஆனால் எக்கனாமிக்ஸில் இது ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு டேர்ம் தான். பட் நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எக்கானமியில் அரசாங்கத்தினுடைய ஃப்யூச்சர் டெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10 ரூபா
சார்ஜ் பண்ணணும் எலக்ட்ரிசிட்டிக்கு. ஆனால் நீங்கள் ரூ. 7 தான் சார்ஜ் பண்ணுறீங்க அரசு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இந்த ரூ. 3 சார்ஜ் பண்ணல, நீங்கள் இதை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாமா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு ரூ. 3 அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது. அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? இவனுக்கு ஓட்டு வேணும். அப்போ என்ன பண்ணுவான்? நான் அந்த ரூ. 3 நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் யார் பேர் பண்ணுவா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த அமௌண்ட்டு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், இது ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த அக்குமுலேட் ஆன இந்த அசட் இருக்கு இல்லையா, நமக்கு எதுவுமே ஃப்ரீ கிடையாது வாழ்க்கையில். somebody has to pay. யாராவது ஒருத்தர் பே பண்ணி தான் ஆகணும். இந்த பணம் இப்படி ஆட் ஆக ஆக கடைசியில் இது ஒரு பெரிய ஒரு அசட்டாக, ஒரு லையபிலிட்டியாக இங்கு மாறி நிற்கும். அப்போ பவர் கம்பெனிஸ் இவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க நாங்கள் பணத்தை நாங்கள் இப்போ இழந்துட்டோம், அரசு இதை பேர் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க பேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இவங்க பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலுமே இதை நம்ம ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும். அப்போது இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இதை வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இந்த பேப்பரில். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க? பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 59,000 crore that were not recovered along with the carrying cost at the rate specified in the late payment surcharge rules. அப்போ இங்கே லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸை யார் பேர் பண்ணுவா? திருப்பி அரசு தான் பேர் பண்ணணும். இப்படி பேர் பண்ண வேண்டிய லாஸ் எவ்வளோனா 59,000 கோடி ரூபாய். இவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு. அப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டை எப்போ பே பண்ணணும் அப்படின்னா 26 ஆரம்பித்து 2031 வரைக்கும், இந்த 5 ஆண்டுகள், இந்த 5 வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வருஷத்துக்கு 11,800 crore நீங்கள் பே பண்ணணும். இந்த கடனை நீங்கள் திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு. இந்த தீர்ப்பை பற்றி யாருக்காவது தெரியுமா? இந்த டிவியில் உட்காந்து டெய்லி பேசுவான் தெரியுமா, திமுக திராவிட மாடல்னு எவனாவது பேசுவான் தெரியுமா? அவன்கிட்ட மூஞ்சில் தூக்கி அடிங்க இந்த கடனை. இதை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க. இது வந்து யார் இதை பேர் பண்ணுவா? நீங்கள் வந்து சப்சிடி கொடுக்குறேன், நான் ஃப்ரீ பே கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க, ப்ளஸ் உங்களுக்கான லாஸ், ஆப்ரேஷனல் லாஸும் உங்கள் உள்ளே உண்டு. இவ்வளோத்தையும் யார் பேர் பண்ணுவா? அப்போ இங்கே அரசியல்வாதிகள் பேமெண்ட் வாங்காமல், ஒழுங்காக சார்ஜ் பண்ணாமல், இல்லை நான் வந்து சப்சிடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக இவங்க செஞ்ச இந்த வேலையினால் இவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பட் somebody has to pay. அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் சேர்ந்து இப்போ பில்லு வந்திருக்கு. அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க, நல்லா சாப்பிட்டீங்க, ஆனால் பேமெண்ட் பண்ணல. பேமெண்ட் இப்போ வந்திருக்கு, இப்போ பில்லு வந்திருக்கு. இப்போ இந்த பில்லை நீங்கள் பே பண்ணணும். அடுத்த 5 வருஷம் யார் பே பண்ணுவா? இதை பற்றி திமுகவில் உள்ள எவனுமே பேசலை. இது மிகப்பெரிய லாஸ் நமக்கு. இன் மேட்டர் ஆஃப் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் we have to pay nearly 60,000 crore பே பண்ணணும். இதுவும் நம்ம சேர்க்கவே இல்லை இந்த பட்ஜெட்டில் இல்லை, இந்த கடனை நம்ம சேர்க்கவே இல்லை. அடுத்து TNBDCL, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க எலக்ட்ரிசிட்டியை வெளியே இருந்து வாங்குறாங்க. பெரிய பெரிய தெர்மல் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் பவர் ஜென்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் ப்ரைவேட்டாக இருப்பாங்க. இவங்ககிட்ட இருந்து, தனியார்கிட்ட இருந்து நம்ம கரண்ட் வாங்குகிறோம் இந்த TNBDCL மூலமாக. இப்படி வாங்கின எலக்ட்ரிசிட்டியை நம்ம வீடுகளுக்கும் பிஸ்னஸ்க்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமா? ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வாங்குற காசு எவ்வளோனா 8,500 crores நமக்கு வருமானம். ஆனால் இந்த பவரை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுற பணம் எவ்வளோனா 11,000 crore ஒவ்வொரு மாதமும், எவ்ரி மந்த். அப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2,500 crores நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க எவ்ரி மந்த். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கான காஸ்ட் 200 rupees. அப்போ நீங்கள் அதை ப்ராஃபிட்டில் விற்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 230க்கு விற்கணும். ஆனால் இவன் 150க்கு வித்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் விற்கிற ஒவ்வொரு பிரியாணிக்கும் 50 ரூபா நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க இந்த பேப்பரில். சரி, ஏதோ ஒரு வருஷம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலை, சிஸ்டமேட்டிக்காக வருஷம் மாதம். அப்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ 2,500 crores நீங்கள் லாஸில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு கம்பெனியை, ஒரு அரசு நிறுவனம். இப்போது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அரசு அத்தனையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்டுக்காரெலாம் பேசிகிட்டு இருப்பான். இவனுடைய ஸ்ட்ரக்சரே எப்படின்னா, அரசு ரன் பண்ணணும், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு தனியாரே இங்கே வேண்டாம் அப்படின்னு இவெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். தனியாரே எவ்வளோ பரவாயில்ல, தனியாரை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் அரசு எடுத்து நடத்தும் போது என்ன ஆகும்னா, ஆளும் வர்க்கம் இவங்களுக்கு சாதகமாக அரசு நிறுவனத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்க, இவங்களுடைய வாக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் பில்லை நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னு வைங்களேன், பில்லை நீங்கள் ஏற்றுறீங்க, நம்ம அதை ஈஸியாக அரசியலாக மாற்றி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அரசு ஏற்றி விட்டாங்க, நாங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கேம் ஆடுறதுக்காக இவன் விலை ஏற்றவே இல்லை. அப்போது நீங்கள் கஸ்டமர்கிட்ட, வி ஆர் த கஸ்டமர்கிட்ட நீங்கள் சரியான ப்ரைஸை நீங்கள் வாங்கணும். அதுக்கு பேர் தான் கேபிட்டலிசம். இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு சிஸ்டம் இப்படி தான் பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா இப்படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனால் இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவங்க ப்ரைஸை ஏற்றவே இல்லை. ப்ரைஸ் இவங்க மிஸ்மேனேஜ் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சப்சிடி பண்ணுறோம், நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம், இலவச மின்சாரம் தரோம், இப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா? இந்த இலவச மின்சாரம் இவங்களுக்கு ஓட்டு வாங்கி தரும். பட் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கடனை உருவாக்கி இந்த கடனை லாஸ்ட்டாக யார் கட்டுவா? நான் தான் கட்டுவேன்.
நம்ம தான் கட்டணும். அப்போ இவங்க இலவசம் தரேன், சப்சிடி தரேன், நான் ப்ரைஸை வந்து நான் ஏற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த செலவை அரசு ஏற்கும் அப்படின்னு இவங்க வெளியே சொன்னாலுமே ஒவ்வொரு மாதமும் 2500 கோடியை அரசு இழந்துட்டு இருக்கு. இந்த பணத்தை இவங்க ரெக்கவர் பண்ணுமா இல்லையா? இதை பண்ணல. அப்போ இது ஒரு அரசியலுக்காக இவங்க அத்தனை பேருமே, அனைத்து கட்சிகளுமே லாஸ்ட் 50 ஆண்டுகளாக நம்ம ஆட்சி பண்ண இந்த 2 ஆட்சியாளர்களுமே போத் திமுக அதிமுக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவங்க ஒழுங்கான ப்ரைஸை இவங்க ஃபிக்ஸ் பண்ணாதனால இங்கே லாஸ் வந்து இன்றைக்கி நிற்கிது. லாஸை யார் கட்டுவா? விஜய் கட்டுவார். விஜயனுடைய அரசு கட்டும். யார்கிட்ட வாங்கி கட்டுவார்? நம்ம கிட்ட தான் வாங்கணும். அப்போது நம்மக்கிட்ட வாங்கணும்னா எப்படி வாங்குவார்? டேக்ஸை ஏற்றுவார். டேக்ஸை ஏற்றின உடனே டேக்ஸ் ப்ளஸ் சார்ஜஸ் ஏற்றின உடனே இவன் என்ன பண்ணுவான்? திமுகவும் அதிமுகவும் பாருங்கள் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் அரசியல் பண்ணுவான். அப்போ இந்த கும்பலெல்லாம் சேர்ந்து அரசியல் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்காக இவங்க இந்த கேம் ஆடிட்டுருக்காங்க. இதில் கடைசியாக யார் இதில் பாதிக்கப்படுவா? நம்ம தான். இந்த ஒரு உண்மையை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கத்திட்ட போயிட்டு எனக்கு ஃப்ரீ கொடு, எனக்கு ஃப்ரீ பீஸ் கொடுக்கல நம்ம போய் நின்னோன்னா இது நமக்கு தான் பெரிய ஒரு ஆப்பா வந்து நல்ல பெரிய ஆப்பா சொருகி விடுவாங்க. இதுக்கு யார் காரணம்? நம்மளும் ஒரு காரணம். இலவசம் வேண்டாம், எனக்கு சப்சிடி வேண்டாம், நான் ஒரு விஷயத்தை நான் கன்சியூம் பண்ணுறேன்னா கன்சியூம் பண்ணுறதுக்கான ப்ரைஸை நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முதல்ல முன் வரணும். இப்படி முன் வந்தால் மட்டும்தான். ஏன்னா இது லாங் டைமாக நம்ம சஸ்டைன் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரி மந்த் இவ்வளோ அமௌண்ட் நம்ம லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ டிஎன்இபி மொத்தமாக படுத்துருச்சு. அடுத்து கடைசியாக 6th பாயிண்ட், நமக்கு இருக்கிற ஃபிக்ஸ்ட் கமிட்மெண்ட். இது மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது வாட் இஸ் ஃபிக்ஸ்ட் கமிட்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் ஒன்று வாங்குறீங்க, ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு மவுஸ் ஒன்று வாங்குறீங்க, இப்படி வச்சுக்கலாம், மவுஸ் ஒன்று வாங்குறீங்க. இந்த மவுஸை நீங்கள் வாங்குனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு நீங்கள் பயன்படுத்தணும். இந்த 1 இயருக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த 1 இயருக்கு நீங்கள் இந்த மவுஸ் வாங்குறதுக்கான செலவு உங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு புரோக்கன் எக்கானமியை வச்சுக்கிட்டு மாதம் மாதம் நீங்கள் ஒரு மவுஸை வாங்குறீங்கன்னா, ஒரு மவுஸை வாங்கி 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா, அந்த இன்றைக்கி வாங்கிட்டீங்க, இன்றைக்கி ஒரு 2000 பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 11 மந்த்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டாம். அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஆனால் மாதம் நான் ஒரு மவுஸ் வாங்குறேன்னா இது ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸில் பிரச்சனை என்னென்னா, இங்கே செலவு கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேறு எதுக்குமே நீங்கள் செலவு பண்ண முடியாது. மந்த்லி ஒரு 2000 மவுஸ் வாங்க மட்டும் போகுதுன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? வேறு எதுக்குமே நீங்கள் செலவு பண்ண முடியாது. இதே மாதிரி தான் நம்மளுடைய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் சேல்ரி, பென்ஷன், இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சில ஃபிக்ஸ்ட் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் இந்த பேப்பரில் சொல்கிறாங்க. இந்த 4 விஷயத்துக்கு மட்டுமே நம்ம கமிட்டடாக நம்ம எவ்வளோ பே பண்ணுறோன்னா 1.25 lakhs crore நம்ம பே பண்ணிகிட்டு இருந்தோம். இது 1.89 lakh crore உயர்ந்திருக்கிறது. இந்த நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த பேப்பரில் இவங்க சொல்கிறாங்க, நம்ம மாநிலத்தினுடைய ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோனா 87%. நம்மளுடைய பட்ஜெட்டில் நம்ம 100 ரூபா நம்ம போட்டோம்னா 87% வட்டி கட்டவும், அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கவும், வாங்கிய கடனுக்கான முதலை அடைக்கிறதுக்குமான எக்ஸ்பென்ஸ் மட்டுமே 87%. அப்போது நிதியமைச்சர் பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அங்கே 87 ரூபா காலி. அப்போ நாளைக்கு நம்ம ஊரில் ஒரு வெள்ளம் வந்துருச்சு, நம்ம ஒரு ரோடு போடணும், நம்ம இண்டஸ்ட்ரியல் பூங்கா நம்ம உருவாக்கணும், இங்கே மெட்ரோவுடைய எக்ஸ்பேண்ட் நம்ம பண்ணணும், இல்லை ரோடு போடணும். சென்னையில் ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்போ இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கே நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா வெறும் 13 ரூபா தான். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அரசாங்கம் இப்படி சஸ்டைன் பண்ண முடியுமா? வெறும் 13 ரூபா வச்சு எப்படி குடும்பம் ஓடும்? நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 13 ரூபாயில் தான் நீங்கள் எல்லாமே செய்யணும். குழந்தைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும், நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்கன்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த 13 ரூபா தான். இல்லை நீங்கள் ஒரு பெருசாக ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, உங்களால் இதான் செய்ய முடியுமா? அப்போ எப்படி ஒரு குடும்பத்தை இது பாதிக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்டேட் வளரவே வளராது. அப்போ நம்ம ஸ்டேட் வளராமல் போனது காரணம் யார்? இந்த ஆட்சியாளர்கள். இவங்க வெளியே பேசுவாங்க, திராவிட மாடல் தான் எல்லாம் செஞ்சுது, எல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் பொய், எல்லாமே பொய். நீங்கள் சிம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். 13 ரூபா வச்சு நான் எப்படி தான் குடும்பத்தை நான் ஓட்ட முடியும்? இதில் இப்போ இன்னொரு காமெடி வேறு உண்டு. போன ஆட்சி முடிகிற சமயத்தில் ஜனவரி ஃபெப்னு நினைக்கிறேன், அப்போது அந்த மாதத்தில் இவங்க ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் ஒன்று போட்டாங்க திமுக. அதில் இந்த பேப்பரில் 14,000 crore ரெவன்யூவை இவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அதிகமாக காமிச்சிருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் 14,000 crore கம்மியாக தான் வரும் இவங்க போட்ட பட்ஜெட்டை விட. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 27,800 crore வந்து இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நம்ம இதெல்லாம் செலவு பண்ணணும், ஆனால் செலவை உள்ளே கொண்டு வரல. அப்போ பட்ஜெட் போடுறப்பே இவங்க பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அப்போது மக்கள் முதல்ல விழிப்பாருங்க. இப்போது தாவேகா அரசு வந்துட்டாங்க,
பட்ஜெட் போடுறாங்கன்னா பட்ஜெட்டை ஒழுங்காக படிங்க. பட்ஜெட்டுக்குள்ளே பட் நம்மளால் ஓரளவுக்கு தான் முடியும். ஏன்னா இவங்க உள்ளே மறைச்சி வச்சாங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வந்து இவன் எந்த பட்ஜெட்டை எங்கே ஒளிச்சு வச்சு எங்கே மறைச்சி வச்சு எப்படிலாம் இவன் மேனிப்புலேட் பண்ணுறான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. அப்போ இங்கே அரசாங்கமே ஒரு பெரிய ஒரு மாஃபியா, ஒரு ஸ்கேம் பண்ணுற ஒரு கும்பலாக தான் இவங்க இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ கடைசியாக 110 பக்கத்தில் இவங்க ஸ்டேட்டினுடைய எக்கானமி எப்படிலாம் உடஞ்சி போயிருக்கு, எங்கெல்லாம் சிஸ்டம் ப்ரோக் ஆகிருக்குன்னு இவங்க காமிச்சாச்சு. விஜய் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரச்சனையை ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணிட்டாரு. ஊரில் இந்த பிரச்சனைலாம் உண்டுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் பிரச்சனையை தெளிவாக அடையாளம் கண்டாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 2500 ருபீஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம், நம்ம தாய்மாமன் சீர் கொடுக்கலாம், சிலிண்டர் கொடுக்கலாம், மின்சாரத்தை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் இன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. இப்போ நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பேன் நேற்று. நான் ஒரு 4 ஸ்கீம் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். பெண்களுக்கு 2500 ரூபாய் ஃப்ரீ பஸ்ஸு, 6 சிலிண்டரு, இந்த 15000 ரூபாய் கல்விக்கான உதவித்தொகை. இந்த 4 ப்ராமிஸை மட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 60,100 கோடி ரூபாய் செலவாகும். ஓகே, ஒன்லி ஃபார் திஸ் 4 ஸ்கீம்ஸ். இதை தாண்டி கோல்டு இருக்குது, தாய்மாமன் சீரு, பிறந்த குழந்தைக்கு தங்கம், மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு தங்கம், இந்த மாதிரிலாம் இவர் போட்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் மொத்தமாக போயிடும். அப்போ நீங்கள் பிரச்சனையை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டீங்க மிஸ்டர் விஜய். ஆனால் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? திமுகவினுடைய நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணுமே தவிர நீங்கள் இன்னும் அதிகமாக வாயை திறந்து நல்ல விஷத்தை ஊற்றி விட்றீங்க. இங்கே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எப்படிலாம் இலவசமாக கொடுக்கலாம், யார் அதிக இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவங்க இங்கே போட்டி போடுறாங்க. இந்த போட்டினால் நாட்டில் ₹1 லாபம் கிடையாது. நம்ம வி ஆர் லூசிங் ஆல்ரெடி. ஸோ விஜய் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்கள்கிட்ட போயிட்டு, மக்களே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து எலெக்ஷனில் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் சொல்லி விட்டேன், வரமாட்டேன்னு தெரிஞ்சு நான் இத்தனையும் நான் சொன்னேன், ஆனால் இப்போ நான் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஃப்ரீ பீஸ் நான் கொடுக்க மாட்டேன், அதற்கு மாறாக இந்த மாநிலத்தை நான் முன்னேற்றம் பண்ணுறேன், நான் ரோடு ஒழுங்காக போடுறேன். சென்னையில் இன்றைக்கி ரோடு வந்து ஏதோ கேவலமாக நிலாவினுடைய மேற்பரப்பு மாதிரியும் செவ்வாய் கிரகத்தினுடைய மேற்பரப்பு மாதிரி இன்றைக்கி இருக்குது. நான் இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறேன், முதல்ல கரப்ஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், லீக்கேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த லீக்கேஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு வரும். அப்போ எங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றது ஒரு பியூரோக்ராட்டிக் அனாலிசிஸ் பண்ணணும். நம்ம அரசாங்க அளவில் இங்கே அதிகாரிகள் என்னெல்லாம் செய்கிறாங்க, யாரெல்லாம் எப்படியெல்லாம் பணத்தை உறிஞ்சிட்டு இருக்கான், பணம் எங்கே லீக் ஆகுது, ஒரு டியூப்பில் பணம் எங்கே லீக் ஆகுது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா நீங்கள் பெரிய டியூப்பு, அந்த டியூப்பில் சின்னதாக அங்கே ட்ராப்பாக போயிட்டுருக்கோம், நீங்கள் போய் தேடணும். தேடுறது மட்டும் இல்லாமல் இந்த லீக்கேஜை கண்டுபிடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கும்பல் இருக்குது. இதான் திருட்டு கும்பல், உள்ளே இருக்கிற அரசாங்கத்தை ஏமாற்றி பிழைக்கிற கும்பல். இந்த கும்பலை முதல்ல கண்டுபிடிங்க, இந்த கும்பலை தூக்கி நல்லா மிதிச்சுட்டு இந்த கும்பலை அப்புறப்படுத்திட்டு அந்த ஓட்டையை முதல்ல அடைங்க. இந்த ஓட்டையை முதல்ல அடைச்சாலே மக்களுக்கு வர வேண்டிய விஷயம் ஒழுங்காக வந்துடும். அப்போது விஜய் இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஃப்ரீ பீஸ்லாம் வேணாம் மக்களே, நம்ம வந்து வரி வருவாய் ஒழுங்காக வரணும், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ட்ரெஷரியில் வர வேண்டிய பணம் ஒழுங்காக வரணும், இதுக்கு நான் எதாவது பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு முதல்ல இந்த சிஸ்டமை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுவே டைம் எடுக்கிற வேலை தான், இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. பட் ஸ்டில் இது நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா இப்படி செஞ்சால் மட்டும்தான், இப்படி அரசாங்கத்துக்குள்ளே உக்காந்துட்டு நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறோம், தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு கரையான் மாதிரி அரிச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த கரையான்கள்லாம் யார், இந்த காக்ரோச்லாம் யார், இந்த மாதிரி கும்பல்லாம் இனிமேல் ஆட்சிக்கே வரக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த சிஸ்டமை நம்ம எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்? இது ஒரு புரோக்கன் சிஸ்டம். ஓகே, ரெக்கவரிங் எக்ஸ்பெண்டிச்சரை கட்டாயமாக்கி ஒவ்வொரு மாதமும் திருப்பி பணம் போய்கிட்டே இருக்குது. இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? நம்ம இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே நிறையா பணத்தை நம்ம சேவ் பண்ண முடியும், அரசாங்கத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். அப்போது திருப்பி ஃபைனலாக இதை முடிச்சிடலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், நம்மக்கிட்ட டேக்ஸ் வருது, மக்கள் டேக்ஸை அள்ளி கொடுக்குறாங்க, அரசு டேக்ஸை வாங்குறாங்க. ஆனால் இந்த டேக்ஸ் இந்த ட்ரெஷரிக்கு போகாமல் வேறு எவனுக்கோ போயிட்டுருக்கு. அவன் யார் அந்த திருடன்? அதை முதல்ல அரசு கண்டுபிடிச்சாலே நம்ம ஊரில் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஊரில் வளங்கள் இருக்குது, வரிகள் இருக்குது, மக்கள் பணத்தை கொடுக்குறாங்க, வரி வருவாய் வர்றதுக்கான சோர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் 59 ஆண்டுகளாக நம்மளை உள்ளுக்குள்ளே இருந்து திருடின ஒரு கும்பலை நம்ம இன்றைக்கி அப்புறப்படுத்தியிருக்கோம்.
அப்புறப்படுத்தின கும்பலை திருப்பி வரவிடாமல் பண்ணணும். இவங்க செஞ்ச டேமேஜை நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சிஸ்டமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே we can finish it, முடிச்சிடலாம். ரைட்? ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் விஜய்.